ஹை ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3க்குள்ளே போகலாம் வாங்க. மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியதை வச்சு ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது, மறக்கக்கூடியது அவர் செய்த தீமையை மறந்துவிடணும். மறக்கக்கூடியதை வச்சு ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது, அவர் செய்த தீமையை மறந்து விட வேண்டும். எதை மறந்தவருக்கும் உய்வே இல்லை. எந்த அறத்தையும் அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவருக்கு உய்வே இல்லை. எதை மறந்தவருக்கு உய்வே இல்லை. எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவருக்கு உய்வே இல்லை. பண்பாளர்களின் பண்பு என்ன? நடுநிலைமையை விட்டுவிட நாணம் கொள்வர். பண்பாளர்களின் பண்பு என்ன? நடுநிலைமையை விட்டுவிட நாணம் கொள்வர். பண்பாளர்கள் எதை செய்ய மாட்டார்? பெரும் பயன் கிடைப்பினும் பெரும் பொருளை கவரும் பலியான செயல்களை. பண்பாளர் எதை செய்ய மாட்டார்? பெரும் பயன் கிடைப்பினும் பிற பொருளை கவரும் பலியான செயல்களை செய்ய மாட்டார். யார் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். ஐம்புலன்களையும் வென்று தெளிவுடையோர். யார் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். ஐம்புலன்களையும் வென்று தெளிவுடையோர். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வலியது, அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தலாகும். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வலியது, அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தலாகும். உண்மையில் சினம் காப்பவர் யார்? தன் சினம் செல்லும்படியாக மெல்லியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் இருப்பவரை காப்பவர் ஆவார். காப்பவரை உண்மையில் சினம் காப்பவர் ஆவார். உண்மையில் சினம் காப்பவர் யாவர்? தன் சினம் செல்லுபடியாகவும் மெல்லியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவர் உண்மையில் சினம் காப்பவர். இதனால் சினத்தை மறந்துவிட வேண்டும். தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்றால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். இதனால் சினத்தை மறந்துவிட வேண்டும். தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். நமக்கு பகை எது? முகமலர்ச்சியும் கொள்ளுகின்ற சினமே பகையாகும். நமக்கு பகை எது? முகமலர்ச்சியும் கொள்ளுகின்ற சினமாகும். ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் டேஷ் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் சினம். ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் டேஷ் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் சினம். டேஷ் நம்மையே அழைத்துவிடும் சினம். டேஷ் நம்மளையே அழைத்துவிடும் சினம். இது ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு டேஷ் உள்ளதாகும் அறிவே மேலோங்கினர். இயல்பாக உள்ளதாக தோன்றும் அறிவே மேலோங்கினர் தோன்றும். நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு டேஷ் உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். இயல்பாகவும். உலக இயல்பு எத்தனை வகைப்படும்? 2. உலக இயல்பு எத்தனை வகைப்படும்? 2. உலக இயல்பின் வகைகள் யாவை? செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெரிந்த அறிவுடையவர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. உலக இயல்பின் வகைகள் யாவை? செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெரிந்த அறிவுடையவர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. இலக்கண குறிப்பு தருக. அன்பும் அறமும் எண்ணுமை. அன்பும் அறமும் எண்ணுமை. நன்கலம் பண்புத்தொகை. நன்கலம் பண்புத்தொகை. மறத்தல் தொழிற்பெயர். உலகு ஆகப்பெயர். பொருள் குறிப்ப. வெகுளி சினம். புனை தெப்பம். ஏமம் பாதுகாப்பு. திருசெல்வம். ஆணவமும் ஆற்றல் அரிது எதற்கு? செய்யாமல் செய்த உதவிக்கு. வையகமும் ஆணவமும் ஆற்றல் அரிது எதற்கு? இந்த செய்யாமல் செய்த உதவிக்கு. பகையும் உளவோ பிற பொருள் குறுக வேறு பகை இல்லை. செல்லிடத்து புணர்ச்சிக்கும் விதி கூறுக. செல் குடல் இடத்து. அதாவது தனிக்குறள் ஒன்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறள் ஒன்று இருக்கு, அதில் உயிர் ஒன்று இருக்கு, அது உயிர் வந்துச்சுன்னா இரட்டும். அப்போ செல் ப்ளஸ் இல் ப்ளஸ் இரத்துன்னு வருமா? அப்போ அடுத்து குடியமேல் உயிர் ஒன்று கொண்டுவது இல்பை அப்படின்னு 2 இது வந்துடும். அடுத்து மேல்வாருள் எல்லாம் தலையார். அறத்தோடு இல்வாழ்க்கை வாழ்பவன் பல வகையாலும் சிறப்புடையோரை விட மேம்பட்டவனாக இருப்பார். மேல்வாருள் எல்லாம் தலையார்னா அறத்தோடு இல்வாழ்க்கை வாழ்பவன் பல வகையாலும் சிறப்புடையோரை விட மேம்பட்டவனாக இருப்பார். இது வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்தில் வைக்கப்படும். வையத்தில் வாழ்பவன் தெய்வத்தில் வைக்கப்படும். பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. சினம் சேர்ந்தாரை கொல்லி. காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மனப்பெரிது. எது அழிவு வராமல் காக்கும் கருவி அறிவு. இது பகைவராலும் அழைக்க முடியாத பாதுகாப்பு அரணாகும் அறிவு. மனத்தை அதன் போக்கில் செல்ல விடக்கூடாது என்று வள்ளுவன் கூறுவது ஏன்? மனம் அதன் போக்கில் சென்றால் தீமைக்கு செல்லும். அந்த தன் தீமையில் செல்லாமல் நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். மனம் தன் போக்கில் சென்றால் தீமைக்கு செல்லும், அந்த வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செலுத்துவதே அந்த அறிவாகும். அறிவு என்பது யாது? எப்பொருளை யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்பதே அறிவாகும். எப்பொருளை யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்பதே அறிவாகும். உலகம் எத்தகைய உயர்ந்த நிலையில் செல்கிறதோ அந்நிலையில் தானும் உலகத்தோடு இணைந்து
செல்வதாகும். உலகம் எத்தகைய நெறியில் செல்கிறதோ அத்தகைய நெறியில் தானும் செல்வது தான் அறிவாகும். அடுத்து எவருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றில்லை. பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையவருக்கு. எவருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையவருக்கு. மக்களுக்கு இயற்கை அறிவு டேஷால் ஏற்படும். எதனால்னா மனத்தால் தான் ஏற்படும். மக்களுக்கு இயற்கை அறிவு டேஷால் ஏற்படும் மனத்தால். இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் டேஷால் ஏற்படும் சேர்ந்த இனத்தால். இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் டேஷால் ஏற்படும் சேர்ந்த இனத்தால். உலகத்தில் சிறந்த துணை எது? நல்ல இனம். உலகத்தில் சிறந்த துணை எது? நல்ல இனம். துன்பத்தை தரும் பகை எது? தீய இனம். துன்பத்தை தரும் பகை எது? தீய இனம். துன்பத்தை தரும் பகை எது? தீய இனம். நல்ல செயல்பாட்டிற்கு எது தேவை? மன உறுதி. மற்றவையெல்லாம் பயன்படாம். இது நல்ல செயல்பாட்டுக்கு எது தேவை? மன உறுதி தான். மற்ற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எண்ணியவர் மன உறுதி உடையவராக இருந்தால் அவர் டேஷ் எண்ணியவரை அடைவார். எண்ணியவர் மன உறுதி உடையவராக இருந்தால் அவர் டேஷ் அடைவார். இது எண்ணியவற்றை அடைவார். டேஷ் கண்டு இகழக்கூடாது. ஒருவரின் தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. டேஷ் கண்டு இகழக்கூடாது. ஒருவரின் தோற்றத்தை கண்டு இகழக்கூடாது. அடுத்து சிறந்த தூதுவர் யார்? தன் கடமை என்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவர். தன் கடமை என்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவர். அரசர்களை சார்ந்திருப்பவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தீக்காய்வார் அகலாது அணுகாது இருப்பது போல். தீக்காய்வார் அந்த இதில் செய்கிறவங்க தச்சரா கொல்லர் அவங்க அகலவும் மாட்டாங்க, கிட்ட போகாமல் இருப்பாங்க. அப்படி இருந்துக்கணும்னு சொல்கிறாங்க. அரசர்களை சார்ந்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தீக்காய்வார் அகலாது அது அணுகாது இருப்பது போல். எந்த உரிமை கேட்டினை தரும்? அது யாம் அரசருக்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என கருதி தகுதி அல்லாதவற்றை செய்தல். எந்த உரிமை கேட்டினை தரும்? யாம் அரசருக்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என கருதி தகுதி அல்லாதவற்றை செய்தல். யாருக்கு அஞ்ச வேண்டியதில்லை? வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு. யாருக்கு அஞ்ச வேண்டியதில்லை? வாளை போல வெளிப்படையாக துன்பம் தரும் பகைவருக்கு நம்ம அஞ்ச தேவையில்லை. ஆனால் யாருக்கு அஞ்சணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்ச வேண்டும். உறவுடையோர் போல நடித்து உட்பகை கொண்டவர்களுடைய தொடர்புக்கு. உறவுடையோர் போல நடித்து உட்பகை கொண்டவர்களுடைய தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது எது? அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை. ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது எது? அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை. உறங்கினவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இறந்தவங்க மாதிரி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்லுண்பவர்னா அவங்க நஞ்சு உண்பவர் தான் சொல்கிறாங்க. உறங்கியவர் எதற்கு சமம்னா இறந்தவர். கல்லுண்பவர் நஞ்சுண்டவருக்கு சமம். நீரில் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேறுவது போன்றது எதுனா கல்லுண்டு மயங்கியவனிடம் நல்லெண்ண சொல்லி திருத்த முயல்வது. நீரில் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேறுவது போன்றது எதுனா கல்லுண்டு மயங்கியவனிடம் நல்லெண்ண சொல்லி திருத்த முயல்வது. வறுமையும் சிறுமையும் தருவது எதுனா சூது. வறுமையும் சிறுமையும் தருவது எதுனா சூது. சூதாடும் இடத்தில் களியும் காலம் இவற்றையெல்லாம் கெடுக்கும். பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். சூதாடும் இடத்தில் களியும் காலம் இவற்றையெல்லாம் கெடுக்கும். பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். அல்லல் படுப்பதுவும் இல்லை எவரோடு பழகினால்னா தீயினத்தார். அல்லல் படுப்பதுவும் இல்லை எவரோடு பழகினால் தீயினத்தார். திண்ணியர் என்பதன் பொருள் என மன உறுதி உடையவர். திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர். அடுத்து ஆராய்ந்து சொல்கிறவர் யாருன்னா தூதுவர். அது பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படின்னா உடன்பாடு இல்லாதவர். பாம்போடு உடனுடைந்தற்றுனா உடன்பாடு இல்லாதவர். செத்தார்னா கல்லுண்பார். வறுமை தருவதுனா சீரழிக்கும் சூது. வறுமை தருவது சீரழிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் தீக்காய்வார். அடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வரும் போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். அது அடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். எளியது அரியது என்பன சொல்லுவது. எளியது அரியது என்பன அப்படின்னா எளியதுனா சொல்வது, அரியதுனா சொல்லி எப்படி செய்வது. எளியது என்னது? சொல்வது. அரியதுனா சொல்லி எப்படி செய்வது. இலக்கண குறிப்பு தருக. ஒரு ஈன்னு வந்தாலே அப்போ சொல்லி செயலப்படை. படுப்புதுவும் அப்போ இன்னிசையாக இருக்குது. அப்போ இன்னிசை அளபடை. சொல்லுதல் துளைப்பெயர். ஒரு சொல்லி செயலப்படை. படுப்பதுவும் இன்னிசை அளபடை. சொல்லுதல்னா துளைப்பெயர். இது கீழ்நீர் குளித்தானே தீத்துரி இயற்று பொருள் குறுகன்னா நீரில் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. கீழ்நீர் குளித்தானே தீத்துரி இயற்று பொருள் குறுகனா நீரில் மூழ்கிய ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது. பெருந்தேர் புணர்ச்சி விதி கூறுகள். பெருமை கூட்டல் தேர்னு பிரியும். அப்போ மை விகுதி இரு புதல்னு போயிடும். அடுத்து பெரு தேர்ன்றப்போ இனமிகள்ன்றதில் வந்துடும். அடுத்து எழுத்துகளுக்கு தொடக்கம் எதுனா அகரம். எழுத்துகளுக்கு தொடக்கம் அகரம். உலகுக்கு தொடக்கம்னா ஆதிபாகம். உலகுக்கு தொடக்கம் ஆதிபாகவன். எப்போது உலக உயிர்கள் எல்லாம் பசி துன்புறுத்தும் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால். எப்போது உலக உயிர்கள் எல்லாம் பசி துன்புறுத்தும் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யாருன்னா பெரியோர். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர். முடியாது என்று சொல்பவர் சிறியோர். முடியாது என்று சொல்பவர் சிறியோர்.
மக்களுக்கு மகிழ்ச்சி எதுனா தம்மை விட தம் மக்கள் அறிவுடையோர் என்பது. மக்களுக்கு மகிழ்ச்சி எதுனா தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்பது. எப்போது ஒரு தாய் பெரும் மகிழ்ச்சி அடைவாள்னா தன் பிள்ளையின் புகழை கேட்டபோது. எப்போது ஒரு தாய் பெரும் மகிழ்ச்சி அடைவாள்னா தன் பிள்ளையின் புகழை கேட்டபோது. அடுத்து வந்து அன்பில்லாத உடல் எத்தன் மீதுனா வெறும் எலும்பும் தோலும் தான். அன்பு இல்லாத உடல் எத்தன் மீது வெறும் எலும்பும் தோலும் தான். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி எதுனா பணிவும் சொல்லும். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி எதுனா பணிவும் சொல்லும். இதில் வந்து நம்ம 180 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஒவ்வொரு வீடியோவில் 60 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதோட 3வது பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2 வீடியோ இருக்குது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.